வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச இந்த கோவக்கா ஃப்ரை தான் நம்ம பார்க்க போறோம். காயில உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாரி இந்த ட்ரை மசாலா வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் நல்ல காரமான சில்லி பொடி, அப்புறம் ஜீரக பொடி, நல்ல கொத்தமல்லி பொடி போட்டு வச்சுக்கலாங்க. அப்புறம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கப்ல. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அது உங்க இஷ்டம். எந்த ஆயில்ங்கிறது. அப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு, ஜீரகமும் போட்டு, அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரை மசாலாவையும் போட்டுறலாம் அதுல. போட்டு கொஞ்சம் லேசா பெரட்டி விட்டுருங்க. கருகி போகாத அளவுக்கு பெரட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம இந்த ஆவியில வேக வச்ச இந்த கோவக்காய், அதையும் நம்ம போட்டுறலாம். போட்டு நல்லா பெரட்டிக்கலாங்க. பெரட்டி ஒரு 5 நிமிஷமோ, ஒரு 10 நிமிஷமோ நல்லா மூடி வச்சுட்டோம்னா, அதுவே நல்லா ரோஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விடுங்க. நான் வந்து இதுக்கு இரும்பு கடாய் தான் யூஸ் பண்றேன். அதில தான் உங்களுக்கு சீக்கிரமா இந்த ரோஸ்ட்டும் ஆகும். டேஸ்ட்டும் நல்லாருக்கும். இப்ப கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்ப நல்ல வாசனையா ஏற்கனவே வறுத்து வச்ச கடலை மாவ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பெரட்டுங்க. அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். ஆனா அரிசி மாவோட கடலை மாவு பெட்டர். அதனால நான் கடலை மாவு யூஸ் பண்றேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஒரு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடரும், கருவேப்பிலையும் போட்டு மறுபடியும் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க. இது அவ்ளோ சூப்பரான டேஸ்ட்டோட வருங்க. எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு, வெரைட்டி ரைஸ் இந்த மாரி எல்லா வகைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.